Good morning, students. Today you have learned the topic is direct and inverse proportion. Direct and inverse proportion means direct. அதாவது ரெண்டுமே பாசிட்டிவ் மீன்ஸ் டைரக்ட். போத் ஆர் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். Only two things, one positive and another one same way positive. One negative is another way same negative is a direct proportion. Inverse proportion means direct, அதாவது opposite. Direct's opposite is inverse proportion. First one direct, first one increasing the things, another one decreasing. நேர் எதிர் துருவங்களாக இருக்கிறது. இப்போ டைரக்ட்னா இது பாசிட்டிவ் இன்க்ரீசஸாக இருக்கும்போது அனதர் ஒன் திங்ஸ் இன்க்ரீசஸ் ஆகணும். இது ஃபஸ்ட்டு ஒன் டிகிரீஸ் ஆகும்போது செகண்ட் ஒன்று டிகிரீஸ் ஆச்சு அப்படின்னா டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். அதே இன்வர்ஸ் ப்ரொப்போர்ஷன் மீன்ஸ் ஃபஸ்ட்டு ஒன் இன்க்ரீஸ் ஆகும்போது செகண்ட் ஒன் டிகிரீஸ் ஆகும். ஸோ மெயின் இம்பார்ட்டன்ட் ரேஷியோ அண்ட் ப்ரொப்போர்ஷன். You have already learned the last year class ratio and proportion. Ratio-na என்ன, proportion-na என்ன. இப்போ ratio is the comparison of two quantities of the same kind. ஓகேவா? ஸோ சேம் கைண்ட்னா ரெண்டு திங்ஸ், ரெண்டு குவாலிட்டி, அதனுடைய குவாலிட்டியை மெயின் பண்ணுறது. இப்போ எக்ஸாம்பிள் ருபீஸ் பைசே. ஓகேவா? ரெண்டுமே இப்போ ஒன்று ருபீஸு அனதர் ஒன் பைசே. எல்லாமே எதை குறிக்கிறது? அமௌண்ட்டை குறிக்கிறது. இப்போ சேம் குவான்டிட்டியாக இருக்கிறது ரெண்டுக்கும் நம்ம ரேஷியோவில் எப்படி எழுதுனா 3:5. இவனுக்கு 3% ஆகுனா அப்படி அவனுக்கு 5%. சேம் அமௌண்ட்டு தான், அந்த கொடுக்குற விதங்கள் மட்டும்தான் மாறுது. ஓகேவா? ஸோ அதுதான் என்னது ரேஷியோவில் கம்பேர். டூ குவான்டிட்டிஸ் வந்து சேம் கைண்டாக இருக்கும். இப்போ அதை எப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா A:B. ரேஷியோ சிம்பிள் is true. நெக்ஸ்ட் ஒன் ப்ரொப்போர்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸையும் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ஈக்குவலாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது தான் இந்த ப்ரொப்போர்ஷன். இப்போ ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ்னால் டூ ரேஷியோஸ். இப்போ A:B ஒன் குவான்டிட்டி ஆஃப் ரேஷியோ அண்ட் அனதர் ஒன் ரேஷியோ இஸ் C:D. இது ரெண்டுமே ஈக்குவலாக அப்படிங்கிறத செக் பண்ணுறது. இப்போ A:B ப்ரொப்போர்ஷன் சிம்பிள் இஸ் C:D. First one product of means and product of extremes. Product of means அப்படின்னா first one and last one is product of means. Product of extreme is center place. இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூலுக்கு வர்றோம் அப்படின்னா மார்னிங் வந்துட்டு ஈவினிங் தான் போகிறோம். ஸோ இது எல்லாமே மார்னிங் வர்றதும் ஈவினிங் போகிறதும் தான் என்னது ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸு. ஸ்கூலுக்குள்ளே என்னென்ன லஞ்ச் பிரேக்கு இல்லை ஏதாவது பிடி பீரியட் இது எல்லாமே நடக்கிறது என்னது இன்சைட் ஆஃப் தி காம்பவுண்ட். ஓகேவா? ஸோ அப்போ இது எல்லாமே என்னது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ் இன்னு அவுட்டு, உள்ளே வர்றதும் வெளியில் போகிறதும் என்னது ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸ். இன்சைடில் நடக்கிறது எல்லாமே என்னது ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ். ஓகே? இப்போ எக்ஸாம்பிள் டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அண்ட் இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஃபஸ்ட்டு ஒன் த வேல்யூ A, B two quantity of A increases, quantity of B both increases. இது இன்க்ரீஸ் ஆகும்போது இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபஸ்ட் டிகிரீஸ் ஆகும்போது டிகிரீஸ் ஆகிருந்தது அப்படின்னா அது டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். அதே இது இன்வெர்ஸ் ப்ரொப்போர்ஷன். ஃபஸ்ட் ஒன் இன்க்ரீசஸ், செகண்ட் ஒன் டிகிரீசஸ். opposite side, first one increase, second one decrease, second one decrease, first one increase. So இது என்னது inverse proportion. direct proportion both are same directionல போகிறது direct proportion. second inverse proportion first one increase, second one decrease. அப்படி சேஞ்ச் ஆகி மாறி போகிறது தான் என்னது inverse proportion. Okay. Next example 4.1. If 6 children share 24 pencils equally, then how many pencils are required for 18 children? 6 children. Okay, total number of pencils is 24 pencils. How many of children? 6 children. So 24 pencils 6 children share பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ தென் ஹவு மெனி பென்சில்ஸ் ஆர் ரெக்யர்ட் ஃபார் 18 children? அதே இது 6 children வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா எவ்வளோ?
இப்போ நெக்ஸ்ட்டு 18 சில்ட்ரனுக்கு வந்து பென்சில்ஸ் வந்து எத்தனை இருக்குது ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ 18 சில்ட்ரனுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதில் 2 குவான்டிட்டிஸ், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 1 குவான்டிட்டி அண்ட் அனதர் 1 நம்பர் ஆஃப் பென்சில்ஸு. என்னென்ன குவான்டிட்டி கொடுத்துருக்கோம், சில்ட்ரனையும் பென்சில்ஸையும் தான் கம்பேர் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் children and another one quantity is number of pencils. So number of children, the value is x. X in denote பண்ணுறோம். Number of pencils is y. So first one, how many children? 6 children. Total number of pencils 24. Second one, 18 children. This value நமக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த வேல்யூ நமக்கு தெரியணும் அப்படின்னா A to Z any letter you denoted. ஓகேவா? ஸோ இப்போ இதை ஏ அப்படின்னு, இப்போ ஆல்ரெடி எக்ஸ் அண்ட் ஒய் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் நம்பர் ஆஃப் பென்சில் டைரக்ட் அண்ட் இன்வர்ஸ் அண்ட் ப்ரொபோஷன் ஃபார்முலாவுக்கு எக்ஸு ஒய் சூஸ் பண்ணுறதுனால அதர் லெட்டர்ஸ் யூ டினோட்டட். இப்போ எக்ஸாம்பிள் ஏன்னு டினோட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதை ஏங்கிற ஒரு லெட்டரால் டினோட் பண்ணிக்கும். ஃபர்ஸ்ட் ஒன், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் 6. செகண்ட் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் என்னது 18. ஸோ அப்போ 6 சில்ட்ரனை விட 18ங்கிறது இன்க்ரீஸஸா? 6 சில்ட்ரன்கிறத விட 18ங்கிறது இன்க்ரீசஸ். ஸோ தட் ஒன் இன்க்ரீசிங் சிம்பிள். ஸோ 6ஐ விட 18ங்கிறது இன்க்ரீசிங். 6 சில்ட்ரனுக்கே 24 பென்சில்ஸ் வரும்போது இப்போ 18 சில்ட்ரன்னா பென்சில்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா? இன்க்ரீஸ். ஓகேவா? இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ அப்போ சேம் direct proportion மெத்தடில் தானே இருக்குது, சேம் டைரக்ஷன். ஸோ அப்போ இட் இஸ் எ டைரக்ட் ப்ரொபோஷன். ஆஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன்க்ரீசஸ், நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன்க்ரீசஸ் ஆகுது, அதே நேரம் என்னது நம்பர் ஆஃப் பென்சில்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். ஸோ இட் இஸ் எ டைரக்ட் ப்ரொபோஷன். ஸோ டைரக்ட் ப்ரொபோஷன் ஃபார்முலா எக்ஸ் divided by y is equal to constant. X divided by y is equal to constant. Xங்கிறது number of children, y is a number of pencils. So x first value என்னது 6. So அப்போ 6 divided by 24. 6 divided by 24 is equal to number of children next என்னது 18. 18 divided by aங்கிற லெட்டர் சூஸ் பண்ணாமா a. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள்னா ஏ இங்கே மல்டிபிள் பண்ணும்போது 6a is equal to 18 into 24. Divided goes to opposite, goes to multiplication. ஓகேவா? ஸோ ஃபைண்ட் அவுட் தி வேல்யூ ஆஃப் ஏயோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டிவைடட் பை 6ங்கிறத மல்டிபிளில் இருக்கிறது ஆப்போசிட் சைடு டிவைடடாக சேஞ்ச் ஆகுதா? இப்போ 1 6 6 6 3 6 18. So next 3 into 24. So 24 into 3. 4 3s are 12. Balance 1. 2 3s are 6. 6 plus 1 72. So therefore 72 pencils. So 6 children 24 pencils. ஸோ இதை 18 அந்த 24 விட இந்த நம்பர் வந்து இன்க்ரீசஸ் ஆகும் நம்ம பார்த்தோம், அப்படி தானே? அப்போ 72 therefore 24 விட 72ங்கிறது இன்க்ரீசஸாக இருக்குதா? ஸோ அப்போ ஹென்ஸ் 72 pencils are required for 18 children. 18 childrenக்கு எத்தனை பென்சில்ஸு? 72 pencils. Next, if 15 chart papers together weight 50 grams, how many of the same type will be there in a bag of 2 1/2 kilogram? ஓகேவா? ஸோ இப்போ சார்ட் பேப்பர்ஸ் 15 சார்ட் பேப்பர்ஸோட வெயிட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 50 கிராம்ஸ். அதே மாதிரி 2 1/2 கிலோகிராம் இருக்குது அப்படின்னா எவ்வளோ வந்து சார்ட் பேப்பர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இப்போ 1 kg is equal to 1000 gram. First one gram, mention the gram. Second one kilogram. So you convert same method. ஒன்று கிராமில் கன்வெர்ட் பண்ணணும், இல்லைன்னா கிலோகிராம். ஸோ கிராமை கிலோகிராமாக சேஞ்ச் பண்ண முடியாது, கிலோகிராமை கிராமாக சேஞ்ச் பண்ணலாமா? இப்போ 1 kg is equal to 1000 gram. இப்போ 2 1/2 kg. 2 kgனா 2000. half kgனா என்னது 500. அப்போ 2500 gram. Next, the two quantity. First quantity is chart paper and another one quantity is weight of a gram.
So number of chart papers is X, weight in gram denoted by Y. Okay, number of chart paper 15. How many of grams? 50 grams. Second one, number of chart paper என்ன தெரியாது, so question mark அதை பிங்கிற லெட்டராக சூஸ் பண்ணிக்கோம். நெக்ஸ்ட் 2 1/2 கிலோகிராம். ஸோ 2 1/2 கிலோகிராம் எப்படி ரைட் பண்ணலாம்? 2500 கிராம். ஸோ ஆஸ் த நெக்ஸ்ட் ஒன் 50 2500 இன்க்ரீசஸா டிக்ரீசஸா? 50யை விட 2500ங்கிறது இன்க்ரீசஸா? அப்போ 50 கிராமுக்கே 15 பேப்பர்ஸ். அப்போ 2500 கிராம்னா அந்த பேப்பர்ஸோட அளவு இன்க்ரீசஸ் ஆகுமா? ஸோ சேம் டைரக்ஷன் ஆஸ் தி நம்பர் ஆஃப் weight in gram increases, but same time number of chart papers also increases. Okay, it is a direct proportion. Direct proportion formula x divided by y is equal to constant. கண்டிப்பாக ஃபார்முலா எழுதிருக்கணும். இந்த ரெண்டு பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். இட் இஸ் ஏ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது எழுதுகிறோம். இது கூட இதை இங்கே ஆல்ரெடி நம்ம டினோட் பண்ணியாச்சு, ரைட் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. ஆனால் இந்த டேபிள்ஸ் முடித்ததுக்கப்புறம் அது டைரக்ட் ப்ரொபோர்ஷனா இன்வர்ஸ் ப்ரொபோர்ஷனாங்கிற நேமை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட் அதனுடைய ஃபார்முலா என்னது? எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, இப்போ எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு என்னது? x value is equal to 50, y value is equal to 15 is equal to x value 2500 divided by b. Cross multiple 50 into b is equal to 2500 into 15. So find out the value of b. So multiplication of 50, opposite side goes through divided. So opposite side 50. 0 0 cancel. 1 5 is 5. 5 5 is 25. 0. Next 50 into 15. இப்போ 15 5 is 750. 15 5 5 is 25. 2. 1 5 is 5. 5 plus 2 7. Already 1 0. So 0 added. So b value is 750. So 15 விட 750ங்கிறது இன்க்ரீசஸாக இருக்குதா? Okay. Next, unitary method. First one, direct proportion la rendu method, tables method and another one unitary method. Unitary method means tables use பண்ணாம direct find out பண்றது. இப்போ அன்பு bought 2 notebooks for ₹24. How much money will be needed to buy 9 such notebooks? அன்புங்கிறவன் 2 நோட்புக்ஸ் வாங்குறான். எவ்வளவு? ₹24. இப்போ 9 நோட்புக்ஸ் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் அவன் கொடுக்கணும் தேவை? அவனுக்கு எவ்வளோ நீடட், எவ்வளோ அமௌண்ட்டு தேவை கொடுக்குறக்கு எவ்வளோ? ஸோ பை யூஸிங் இங்கே அதிலே என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா இதை மெத்தட் தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் யூனிட்டரி மெத்தட் சூஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ப்ராக்கெட்டில் யூஸிங் த யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா இந்த மெத்தட் தான் சூஸ் பண்ணணும். இந்த மெத்தட் கொடுக்காம ஒன்லி கொஸ்டின்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம டேபிள்ஸ் யூஸ் பண்ணுறோம்ல, இந்த மெத்தடு யூஸ் பண்ணலாம் அல்லது இந்த மெத்தட் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் த காஸ்ட் ஆஃப் 2 நோட்புக்ஸ். 2 நோட்புக்ஸோட காஸ்ட் எவ்வளோ? ₹24. 2 நோட்புக்ஸோட காஸ்ட் ₹24. அப்போ காஸ்ட் ஆஃப் ஒரு நோட்புக்கோட காஸ்ட் எவ்வளோ நமக்கு தெரியணும். இப்போ காஸ்ட் ஆஃப் 1 நோட்புக்ஸ் ஈக்குவல் டு 2 நோட்புக்ஸோட காஸ்ட் எவ்வளோ? 24 டிவைடட் பை 2. இப்போ 1 2 is true. 12 2s are 24. அப்போ 1 நோட்புக்ஸோட காஸ்ட் எவ்வளவு? 12. ஸோ காஸ்ட் ஆஃப் 9 நோட்புக்ஸ், ஒரு நோட்புக்கோட காஸ்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 9 நோட்புக்ஸ்னால் 12 into 9, ஸோ ₹108. இப்போ 9 நோட்புக் வாங்கணும் அப்படின்னா அவனுக்கு எவ்வளோ அமௌண்ட் தேவை? 108. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் எக்ஸாம்பிள் 4.4. A car travels 90 km in 2 hours 30 minutes. How much time is required to cover 210 km? ஒரு கார் வந்து
90 கிலோமீட்டர் போனால் 2 hours 30 minutes ஆயிடுச்சு. இப்போ 210 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். we know that already we know that meaning is we know that ஏற்கனவே உனக்கு தெரிஞ்சது. 1 hour equal to 60 minutes. இப்போ 2 hours equal to எவ்வளவு 120 minutes. இங்கே 2 hours. ஸோ அப்போ 2 hoursனால் 120 plus already how many minutes 30. இப்போ 120 plus 30 என்னது 150 minutes. இப்போ டைம் டேக்கன் டு 90 கிலோமீட்டருக்கு 150 minutes. இப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுமா? இப்போ 1 கிலோமீட்டர்னா டோட்டல் மினிட்ஸ் 150 minutes டிவைடட் பை 90. 0 0 கேன்சல். 3 3s are 9, 5 3s are 15. So 5 divided by 3 minutes. Next 210 kilometer. So time taken to cover 210 kilometer. 210 into 5 by 3. 1 3 is 3. 7 3s are 21. 0. So 70 into 5 350 minutes. 350 minutes. ஸோ இதை நம்ம ஹவர்ஸ்லேயும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ 350 எதால் டிவைட் பண்ணுவோம்? 60ஆல் டிவைட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ 60ஆல் டிவைட் பண்ணுறோம். 5 6 are 30. ஸோ அப்போ 5 hours 50 minutes. ஏன் 60ஆல் டிவைட் பண்ணுறோம்டா 1 hours equal to 60 minutes. ஸோ அப்போ 350 60ஆல் டிவைட் பண்ணுறோம். 60ஆல் டிவைட் பண்ணால் என்னது 5 hours 50 minutes. Next exercise 4.1. A dozen bananas cost ₹20. What is the price of 48 bananas? 1 dozen is equal to, dozen means 12. So 1 dozen is equal to 12 bananas. The cost of 1 bananas, 1 dozen bananas is equal to ₹20. Cost of 1 banana 20 divided by 12. 6 2s are 12, 10 2s are 20, 3 2s are 6, 5 2s are 10, 5 by 3. Next, what is the price of 48 bananas? ஒரு டஜன் 12 bananas 20 rupees. அப்போ 48 bananas-ஓட காஸ்ட் எவ்வளோ கேட்டுக்கா? இப்போ காஸ்ட் ஆஃப் 48 bananas equal to 5 divided by 3 into 48. இப்போ 1 3 is 3. 1 3 is 3, balance 1, 6 3s are 18. ஸோ மல்டிபிள் பண்ணோன்னா என்னது 80. நமக்கு 48 பனானாஸ்ன்னு கேட்டிருக்கிறனால 1 பனானாவோட காஸ்ட்டையும் இந்த 48ஐயும் நம்ம மல்டிபிள் பண்ணுறோம். ஓகே, டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட்? 48 பனானாஸ்க்கு எவ்வளோ rupees? 80 rupees. This one unitary method. ஓகேவா, யூனிட்டரி மெத்தட். செகண்ட் ஒன், a group of 21 students paid ₹840 as the entry fee for a magic show. How many students entered the magic show if the total amount paid was ₹1680? அதாவது டோட்டலாக 21 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ், ஒரு மேஜிக் ஷோ போகிறாங்க, அவங்களுக்கு என்ட்ரி ஃபீஸ் எவ்வளவு 840. இப்போ 1680 rupees கொடுக்குறாங்க அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஷோவுக்கு போகிறாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ 2 quantities. ஃபர்ஸ்ட் குவான்டிட்டி இஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட், செகண்ட் குவான்டிட்டி இஸ் அமௌண்ட், காஸ்ட். ஓகேவா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஃபஸ்ட்டு ரைட் பண்ணணும், என்ன தேவையோ அதை செகண்ட் ரைட் பண்ணணும். ஸோ அப்போ நமக்கு ஸ்டூடெண்ட்ஸு தான் நமக்கு தேவை, இதை தான் நம்ம செகண்டாக ரைட் பண்ணியிருக்கணும். நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், நீ மாற்றி எழுதிக்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒன் காஸ்ட். ஓகேவா? ஸோ 21 students 840 rupees, 1680 rupees. ஸோ இங்கே என்ன நமக்கு தெரியாது. ஸோ அப்போ 840 விட 1680ங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கா? ஸோ இன்க்ரீஸ். அப்போ 21 விட இப்போ 840 rupees கொடுத்து வெறும் 21 ஸ்டூடெண்ட்ஸ் போகிறாங்க. அப்போ அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஸ்டூடெண்ட்ஸோடைய எண்ணிக்கையும் இன்க்ரீசஸ் ஆகுமா?
அப்போ இதுவும் என்னது இன்க்ரீஸ். ஸோ இது ஈஸியாக நம்ம ஆல்ரெடி இங்கே சிம்பிள்ஸ் போட்டதுனால இது இன்க்ரீசஸ் அது இன்க்ரீஸ் ரைட் பண்ண தேவையில்லை. இட் இஸ் ஏ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஃபார்முலா x டிவைடட் பை y இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். எக்ஸ் வேல்யூ 21 divided by 21, y value 840 is equal to c divided by 1680. So cross multiple பண்ணுறோம். cross multiple பண்ண என்னது 840 into c 1680 into 21. ஓகேவா? இப்போ இது ஆப்போசிட் சைட் போகும்போது டிவைடாக மாறுமா? 0 0 கேன்சல். இப்போ நெக்ஸ்ட் என்னது 121 is 21, 4 21s are 84, 1 4 is 4, 4 4s are 16, 2 4s are 8. ஸோ அப்போ அமௌண்ட் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு 42. ஸோ 21 விட 42 அப்படிங்கிறது இன்க்ரீசஸாக இருக்கா? நெக்ஸ்ட்டு a birthday party is arranged in third floor of a hotel. 120 people take 8 trips in a lift to go to the party hall. If 12 trips were made, how many people would have attended the party? இப்போ இதில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ஹோட்டலில் தேர்ட் ஃப்ளோரில் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பீப்புள்ஸ்னால் 120 பீப்புள்ஸ். ஓகேவா? லிஃப்ட்டில் போகிறாங்க அப்படின்னா ஸோ 120 பீப்புள்ஸ் வந்து லிஃப்ட்டில் போகிற எத்தனை டைம்ஸ் லிஃப்ட்டில் அந்த பீப்புள்ஸ் ஏற்றிட்டு போகிறாங்க அப்படின்னா 8 ட்ரிப்ஸு 8 டைம் ஃபஸ்ட். அப்போ எவ்வளோ ஒரு டைமுக்கு எத்தனை பீப்புள் போனாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸோ 8 டைம்ஸு. இப்போ அதே இது 12 ட்ரிப்ஸு அப்படின்னா அங்கே வந்து எத்தனை பீப்புள்ஸ் இருப்பாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ட்ரிப்ஸு நம்பர் ஆஃப் பீப்புள். ஃபஸ்ட்டு ட்ரிப் எவ்வளவு 8, அதில் எவ்வளோ பீப்புள் 120. இப்போ 12 ட்ரிப் அப்படின்னா இன்க்ரீஸ். இப்போ 8 விட 12ங்கிறது இன்க்ரீசஸ். 8 ட்ரிப்புக்கே 120 எக்ஸ்ட்ரா ஒரு 4 ட்ரிப்பு இருக்குங்கிறப்ப பீப்புள்ஸ் வந்து இன்க்ரீசஸ் ஆகிருப்பாங்களா? ஸோ இட் ஏ டைரக்ட் ப்ரொபோர்ஷன். எக்ஸ் டிவைடட் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ எக்ஸ் வேல்யூ 8 டிவைடட் பை 120 இஸ் ஈக்குவல் டு 12 இன்ட்டு டி. ஸோ இதை கிராஸ் மல்டிபிள் பண்ணுறோம். கிராஸ் மல்டிபிள் பண்ண என்னது 8 into d is equal to 12 into 120. d is equal to 12 into 120 divided by 8. 1 4 is 4 2s are 8, 6 2s are 12, 2 2s are 4, 3 2s are 6, 1 2 is 2, 6 2s are 12, 0, 6 3s are 18. So எவ்வளோ peoples 180 peoples. Okay, next homework sums. தேர்டு 4 5 ஃபினிஷ்டு. ஓகேவா? ஸோ 6th ஹோம்ஒர்க் இது எல்லாமே என்னது டைரக்ட் ப்ரொபோர்ஷன். 6 7 8 9 10 11 12 13. ஓகேவா? ஆல் ஆஃப் தம் ஹோம்ஒர்க். ரைட் இன் யுவர் ஹோம்ஒர்க் நோட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.